பார்க்க போகிறது ஜெயகாந்தனோட 5 விருதுகள் பற்றி பார்க்க போகிறோம். 5 விருதுகள் எப்படின்றது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, விருதுகள் எப்படி வாங்குவோம்? கையில் வாங்குவோம், 5 விரல்களில் வாங்குவோம். அதனால் 5 விருதுகள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு விருது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? குடியரசு அப்படிங்கிறது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, நம்ம குடியுரிமையாக இருக்கணும் இந்த இந்தியாவில், அப்படி இருந்தால் தான் கிடைக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து சாதிக்கிறனும், அப்போ தான் விருது கிடைக்கும், அதனால் சாகித்ய அகாடமி விருது. அடுத்து சோம்பேறியாக இல்லாமல் இருந்தால் தான் விருது கிடைக்கும், அப்போ சோவிய நாட்டு விருது. அடுத்து ரொம்ப அறிவாக இருக்கணும், அதான் ஞானபீட விருது. அடுத்து அந்த அறிவு தாமரை மாதிரி நம்ம நல்லா மலர்ந்து இருக்கணும், அப்படி தான் அவங்களுக்கு கிடைக்கும். அதனால் மொத்தம் 5 விருதுகள் மொத்தம் இருக்குது. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? குடியரசு நம்மளை பார்த்தா எப்படி இருக்கும்? உன்னை போல் இருக்கணும்ப்பா அப்படின்னு நினைப்போம். அப்போ உன்னை போல் ஒருவன். சாதிக்கணும் அப்படின்னா எல்லாராலையும் சாதிக்க முடியாது, சில நேரங்களில் சில மனிதர்களை மட்டும்தான் சாதிக்க முடியும். அதனால அந்த நூலோட இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? சோவிய நாட்டு விருதுன்னா நம்ம சோம்பேறியாக இல்லாமல் மலையை கூட ஏறணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம்.